எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் ஒரு காளான் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அந்த காளான் குழம்புக்கு நம்ம பாருங்க ஒரு பேக்கெட் காளான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்குறேங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனுங்க, கடலப்பருப்பு அரை ஸ்பூனுங்க, மிளகு அரை ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூனு, வரமிளகு ஒரு 6-7ங்க, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துங்க. அப்புறம் நல்லா வறுத்தெடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டுங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிட்டுங்க. அப்புறம் நம்ம காளான் எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் வறுத்து அரைச்சிட்டு வரேங்க எப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா வறுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டுங்க. இப்போது நம்ம குக்கர்லேயே தாளிச்சுட்டுலாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிஞ்சுன்னா 2 பச்சை மிளகாய்ங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, அப்புறம் நம்ம அறுத்து வச்ச காளானுங்க கொஞ்சம் நல்லா வணக்கிட்டுருக்காங்க. இந்த மாதிரி காளான் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மசாலா போடுறாங்கன்னு? ஆமாங்க, இது எந்தவித மசாலா பொடி இல்லாமல் நம்ம வீட்லேயே அரைச்சி செய்யுதுங்க. இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் இந்த மாதிரி 2 தடவை 3 தடவை நம்ம இது சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தாங்க செஞ்சுக்குவோம். எந்த மசாலாவும் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. யூஸ் பண்ணுவேங்க ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு என்னால் வறுத்து அரைக்க முடியல, அந்த மாதிரி டைமுக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப குடம்பு இருக்கிற புண்ணெல்லாம் கூட ஆறிடுங்க. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சத்து அடங்கியிருக்குதுங்க, உங்களுக்கே தெரியும். காளான் வேகையில 2 உப்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் உப்பு கொடுத்து கழித்து பாருங்கள். இந்த மாதிரி வணங்கி நல்லா தண்ணி இது பாருங்கள். நம்ம கரத்தை அடித்து ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். அந்த தண்ணி சுண்டின கடைசியிலே எடுத்து ஊற்றினாலும் அது நல்லா இருக்குங்க. கிரேவியாக பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்குங்க. அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறாங்க. இப்போ நம்ம அந்த குழம்பு எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம அரைச்சது நம்ம அரைச்சது எடுத்து ஊற்றியாச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் போட்டுக்கங்க. தக்காளி போட்டுறாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. சூப்பரான காளான் குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கலாங்க. நம்ம இப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு காளான் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் நம்ம இப்படியே கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அந்த பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வச்சுருக்கேங்க. இது இட்லிக்கு நல்லா இருக்குங்க, சாப்பாடுக்கு நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. நம்ம 2 கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. மட்டன் குழம்பு ஸ்டைலில் அருமையான காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.